கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்யூட்டில் வந்து VA மற்றும் VB இவைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில உங்களுக்கு வந்து ஒரு EMF கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, 3 வோல்ட் உள்ள EMF. இந்த சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிர்ச்சாஃபோடைய வோல்டேஜ் ரூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட்டோட டைரெக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் நான் வச்சுட்டு நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் இருந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த சைடு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹையர் பொட்டன்ஷியல் தான் இங்கே ஒவ்வொரு பாயிண்டில் என்ன ஆகிட்டே போகும்னா நமக்கு ட்ராப் ஆகிக்கிட்டே போய் இங்கே வர ரெடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ VA மைனஸ் VBங்கும்போது VA வில் பி தட் ஹையர் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ரெண்டாவது இடையில இங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வோல்டேஜை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் என்ன செய்யும் அப்படின்னா இது ஒரு கரண்ட்டை சப்ளை பண்ணும். அப்போ இதனுடைய கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், ப்ளஸ் உடைய டைரெக்ஷனில் தான் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் எடுத்துக்குவோம். அந்த டைரெக்ஷன் இந்த கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் இங்கே என்ன இருக்கும், இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போது இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு இது எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப்பை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த கரண்ட்டுக்கு இங்கே என்னவாக இருக்குன்னா இது அப்போசிபிளாக இருக்கிறனால இதையும் நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணிக்குவோம்னா ஒரு ட்ராப்பாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ இதுவும் ஒரு ட்ராப், அகெயின் இங்கே ஒரு ட்ராப்பாகவும் இதை கன்சிடர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இங்கே அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே கரண்ட் இங்கே கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹோல் சர்க்யூட்லேயுமே எந்த ஒரு பிரான்ச்சஸும் இல்லாதனால இதே 2 ஆம்பியர் தான் இங்கே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே வர்றதும் என்னவாக இருக்கும், நமக்கு 2 ஆம்பியராக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய V எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை V வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு V, இங்கே ஒரு V, இங்கே ஒரு V, 3 V நமக்கு இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வித் த சைன் நம்ம அப்ளை பண்ணோம்னா we can calculate VA மைனஸ் VB. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது VA அப்படின்ற ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்குது, இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆம்பியர். ஸோ V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. அப்போ 2 இன்ட்டு 2 அப்போ எவ்வளோ நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்ஸ். ரைட். அடுத்து இங்கே EMF பார்க்குறோம். EMFோட டைரெக்ஷன் வந்து என்னவாக இருக்குது, இதனுடைய கன்வென்ஷனல் கரண்ட்டு கிவன் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது என்னென்னு எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப்பாக எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 வோல்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் 3 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அகெயின் இந்த இதில் வரும், இங்கே என்ன இருக்குது நமக்கு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது 2 ஆம்பியர். ஸோ 2 ஆம்பியர் இன்ட்டு 1, 2 இன்ட்டு 1 அகெயின் 2. ஸோ இதுவும் அகெயின் ஒரு ட்ராப். அப்போ அகெயின் இங்கேயும் வரும் மைனஸ் 2 வோல்ட். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக இங்கே வர்றது தான் இங்கே என்னவாக இருக்க போகுது அப்படின்னா நமக்கு VBயாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு VA மைனஸ் 4, 3 and then 2. ஸோ மைனஸ் 9 வோல்ட் which is equal to VB. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, VA மைனஸ் VB. ஸோ bring VB here. VB இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த மைனஸ் 9 வோல்ட் அங்கிட்டு போனோம்னா ஆன்சர் என்ன வரும்னா ப்ளஸ் 9 வோல்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ப்ளஸ் 9 வோல்ட். ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர், ப்ளஸ் 9 வோல்ட். Find the potential difference between A and B. ஸோ இதே மாதிரியான கொஷின் தான், இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ தட் மஸ்ட் பி த ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ இதுதான் என்ன இருக்கும், உயர்ந்த மின்னழுத்தத்தில் இருக்கும், அதனால் இது ஹையர். ஸோ ப்ளஸில் எடுத்துக்கலாம், VAன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது. இந்த வோல்டேஜ் என்ன மாதிரி பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வந்து இதோடைய கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷனை பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இதனுடைய கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா. அப்புறம் இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. இதோடைய
இந்த செல்லுடைய கன்வென்ஷனல் கரண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதுக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இதுவும் ரைட் சைடில் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போது கரண்ட்டோட டைரெக்ஷனில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி? இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. எது ஆப்போசிட்டில் இருக்கோ அதை என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? நெகட்டிவாக எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான், இதனுடைய வேலை முடிஞ்சு. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்? ட்ராப்பு. அப்போ ட்ராப்பை என்னென்னு செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான்? மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எங்கே ட்ரை பண்ணலாம்? VA. அப்போ இங்கே என்ன போடணும் நான்? மைனஸ் 10 வோல்ட். அடுத்தது மைனஸ், இங்கே ஒரு ட்ராப் இருக்குது. அப்போ 5 × 2. அப்போ 5 × 2. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இது என்னவா எடுத்துக்கணும்? ப்ளஸ் எடுத்துக்கணும். அடுத்தது சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் என்னவா எடுத்துக்கணும்? ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். அகெயின் இங்கே ஒரு ட்ராப். அப்போ 2 × 10. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கணும்? மைனஸ் ஆஃப் 2 × 10 இஸ் ஈக்குவல் டு VB அப்படின்றது வந்துடும். இப்போ இங்கே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். மைனஸ் 10 வோல்ட்டு, மைனஸ் 5 × 2, அகெயின் இங்கே ஒரு 10 வோல்ட், ப்ளஸ் இது ஒரு 5 வோல்ட், ப்ளஸ் 15 வோல்ட், மைனஸ் 2 × 10 20 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. அப்போ VA இது என்ன வரும் எனக்கு? மைனஸ் 20, இங்கே ஒரு மைனஸ் 20, ஸோ மைனஸ் 40 ப்ளஸ் 20 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. அப்போ நமக்கு தெரியும் மைனஸ் 40 ப்ளஸ் 20 VA மைனஸ் 20 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஏற்கனவே போட்ட சம்முக்கும் இதுக்கும் ஸ்லைட்டாக டிஃபர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்ட அதே மாதிரியே தான் செல்லு கனெக்ட் ஆகிருக்கு. பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 ஓம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு அக மின்தடை, ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு ட்ராப் இருக்கும். அகெயின் மற்றபடி இங்கே நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ண அதே மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இங்கே இது ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எங்கே ட்ரை பண்ணலாமா? ஸோ VA என்ன பண்ணணும்? அடுத்து மைனஸ், இது எத்தனை வோல்ட்டு? 2 வோல்ட். அகெயின் இந்த 2 ஓம் இருக்குது. அப்போ 3 × 2 6, ஸோ மைனஸ் 6 வோல்ட். அகெயின் இங்கே ஒரு 4, 3 ஆம்பியர் கரண்ட் வருது. அப்போது 3 × 4 வோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு VB. அப்போ என்ன வரும் எனக்கு? VA மைனஸ் 8, அகெயின் இங்கே minus 8, 3 4s are 12, so minus 12 volt is equal to VB. அப்போ VA minus 20 volt is equal to VB. VA minus VB is equal to 20 volt. So this is the answer. 20 volt is the answer. Find the potential difference between A and B. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தக்கூடிய சம்முடைய மாடல்லையே ஒரு சம் கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சால்வ் பண்ணிவிட்டு இதனுடைய ஆன்சரை சொல்லுங்கள். நாளைனா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம்